உலா வரும் நிகழ்ச்சி நடக்கிறது. சித்திரை முதல் தேதி தமிழ் வருடப் பிறப்பன்றும் சுவாமி கிரிவலம் கருட வாகனத்தில் நடத்தப்படுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் மாசி மாதம் மகா சிவராத்திரி அன்று கோயிலில் இரவு முழுவதும் விரதம் இருந்து மறுநாள் காலையில் முதல் பூஜையை மலைக்கு மேல் உள்ள கம்பத்து சீனிவாச பெருமாளுக்கு செய்துவிட்டு பிறகுதான் கீழே உள்ள மலையரசன் என்ற நித்தியானந்த சுவாமிக்கும் மற்ற சுவாமிகளுக்கும் பூஜை நடத்தப்படுகிறது. இத்திருக்கோயிலில் பக்தர்கள் மனமுருகி வேண்டி முறையிட்ட வேண்டுதல்கள் தடங்களின்றி நல்லபடியாக நடந்து வருகிறது. இக்கோயில் மலைக்கு செல்லும் வழியில் உள்ள பாறைக்கு கீழ் ஒரு குகை ஒன்று உள்ளது. இந்த குகையில் பல சித்தர்களும் மகான்களும் இன்றும் வந்து தங்கி அருள் பாலித்து செல்வதாக ஐதீகம். வைணவமும் சைவமும் கலந்து தீபாராதனை வழிபாடு நடக்கிறது. பிரசாதமாக விபூதி, குங்குமம், துளசி தீர்த்தம் வழங்கப்படுகிறது.